Hello guys, welcome to Handle Learning Together. நான் ஹாஷிகா, உங்க physics and chemistry tutor. So இந்த வீக்கும் ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் குவிஸ் செஷனுக்கு நீங்க ரெடியா? ஸோ ரெடினா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம எதுல இருந்து குவிஸ் நடத்த போறோம். ஸோ அந்த சாப்டர்ல என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்குன்னு நான் குயிக்கா உங்களுக்கு ரீகால் பண்ணி கொடுத்துடுறேன். ஸோ நமக்கு சாப்டரையும் ஒரு தடவை ரீகால் பண்ற மாதிரி இருக்கும், குவிஸுக்கும் ரெடி ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு குவிஸ்ல எந்த சாப்டர்ல இருந்து எந்த டாபிக்ல இருந்து நான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேங்கிறதும் தெரியும். அப்போதான் லீடர் போர்ட்ல நீங்க டாப்ல வர முடியும். ஸோ என்னைக்கு குவிஸ், எந்த டைம்ல குவிஸ், இதற்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோல தான் இருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் உங்களுக்கும் வந்துட்டு ப்ராப்பரா ஐடியா கிடைக்கும், ப்ரிப்பேர்டா வரலாம். ஸோ லாஸ்ட் டைமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் ப்ரிப்பேர் பண்ணல மேம். ஸோ இந்த டைம் அந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் வேண்டாம், இதை ஃபுல்லா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. நம்ம கண்டிப்பா குவிஸ்ல வந்துட்டு சூப்பரா பண்ண போறோம், ஓகேவா? ஸோ காம்படிஷனும் அதிகமா இருக்க போது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ரெடியா வந்துருங்க. ஸோ இந்த வாரம் குவிஸ் நம்ம எதுல பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹை வெயிட்டேஜ் சாப்டர்னு பிசிக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸும் கேட்குறாங்க, கான்செப்ட்ஸும் வருது, இதுல இருந்து 7 மார்க்ஸும் வருது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். ஸோ இதோட கான்செப்ட்ஸை நம்ம ரீகால் பண்ணிட்டோம்னா நம்ம குவிஸ்லையும் சூப்பரா பண்ணிடலாம். ஸோ we are gonna have a Mentimeter quiz. ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ நமக்கு அதுல வந்துட்டு லீடர் போர்ட் வரும். ஸோ ஒரு 100க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்றீங்க, அதுல டாப் 10 மட்டும் தான் நமக்கு லீடர் போர்ட்ல வரும். ஸோ நீங்க அந்த டாப் 10ல இருக்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஹார்ட் ஒர்க் போடணும். ஸோ நான் ரிவைஸ் பண்றது எல்லாத்தையுமே கண்டிப்பா ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஓகே, தென் யூ வில் பி ஏபிள் டு டூ சூப்பர் இன் தி குவிஸ். ஃபர்ஸ்ட் you'll have 30 questions. ஓகேவா? ஸோ நம்ம குவிஸ்ல வந்துட்டு 30 questions கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரை ஃபாஸ்டா ரீகால் பண்ணிடலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டினாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? கரண்ட் தானே. கரண்ட்னா என்ன? எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சுனாலே நமக்கு கரண்ட் கிடைக்கும். அதை எப்படி மெஷர் பண்ணுவோம்? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஓகே, ஸோ ரேட்னா பிசிக்ஸ்ல பை டைம்னு அர்த்தம். ரேட்னா பிசிக்ஸ்ல பை டைம்னு அர்த்தம், அதை மறந்துடாதீங்க. ஸோ யூனிட் கரண்ட்டுக்கு ஆம்பியர், சார்ஜ்க்கு கூலும், டைமுக்கு செகண்ட்ஸ். இந்த எலக்ட்ரிசிட்டி சாப்டரே நீங்க எப்படி படிக்கணும்னா, கரண்ட்னு எழுதுனீங்கன்னா அதோட டெஃபினிஷன், அதோட ஃபார்முலா, அதோட யூனிட்டுக்கும் டெஃபினேஷன் இருக்கும், அதையும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் ஒரே பேப்பர்ல எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், டைமும் சேவ் பண்ணலாம். ஸோ இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் அபவுட் கரண்ட். நெக்ஸ்ட், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன? சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும்னா ஒரு ஒர்க் செய்யும். So work done in moving a charge from one point to another point தான் potential. So அதை V னு denote பண்ணுவோம். அதோட யூனிட் வந்துட்டு வோல்ட், work doneக்கு ஜூல், சார்ஜுக்கு கூலும். ஓகே, so வோல்ட், ஜூல் per கூலும் தான் நம்ம வோல்ட்னு சொல்லுவோம். And then Ohm's law. So Ohm's law என்ன சொல்லுது? Temperature கான்ஸ்டன்டா இருக்கும்போது current will be directly proportional to the potential difference. அதுதான் Ohm's law. அதுல நம்ம பிசிக்ஸ்ல ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை ரிமூவ் பண்ணி நம்ம ஈக்குவல் டு சைன் போட்டா ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் தான் இங்க ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு நான் எல்லாத்துக்குமே யூனிட் கொடுத்துருக்கேன். ஸோ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம், அண்ட் தென் பொட்டென்ஷியலுக்கு வோல்ட், கரண்ட்டுக்கு ஆம்பியர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? இப்போ ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா அதை தடுக்கிறது தான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க. இட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அதோட யூனிட் வந்துட்டு ஓம். நிறைய பேரு ரெசிஸ்டன்ஸ்க்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னா வந்துட்டு கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஓகேவா? அதோட யூனிட் வந்துட்டு ஓம். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன? நமக்கு ஓம்ஸ் லா V is equal to IR. இங்க R வேணும், மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு டிவிஷனா மாறிடும். So R is equal to V by I. இதுதான் வந்துட்டு யூனிட். ரெசிஸ்டிவிட்டி ஆர் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன? ஸ்பெசிபிக்னா இப்போ பர்டிகுலரா நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்க ஜெனரலா கரண்ட் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ ஸ்பெசிபிக்கா இருக்க போறோம். ஸோ ஸ்பெசிபிக்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபார் யூனிட் லென்த் அண்ட் யூனிட் ஏரியா. ஸோ இந்த லென்த்துக்கும் இந்த ஏரியாவுக்கும் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அதை பத்தி சொல்றது தான் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு கான்ஸ்டன்ட். இதோட யூனிட் ஓம் மீட்டர். ஸோ ரெசிஸ்டிவிட்டிக்கு வந்துட்டு ஓம் மீட்டர், ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு ஓம். ஸோ இதுல சூஸே நமக்கு இருக்கு. நிறைய பேர் தப்பா தான் ஆன்சர் பண்றீங்க. ஸோ இதை கரெக்டா பார்த்துட்டு போங்க. ஸோ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த், இட்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. லென்த் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்,
ஏரியா அதிகம் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ இது டெம்பரேச்சரையும் டிபெண்ட் பண்ணும், மெட்டீரியலையும் டிபெண்ட் பண்ணும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமானாலும் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். இது மெட்டீரியலையும் டிபெண்ட் பண்ணுது, எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அதையும் டிபெண்ட் பண்ணுது. This is about resistance and resistivity. So difference புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டக்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் தான் கண்டக்டன்ஸ். கண்டக்டிவிட்டி என்ன? ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல். ரெசிஸ்டன்ஸ்னா தடுக்குது, கண்டக்டன்ஸ்னா அலோவ் பண்ணுது. ஜஸ்ட் தி ஆப்போசிட். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் கான்செப்ட்ஸ். இப்போ சிங்கிளா பார்த்தோம் இல்லையா ரெசிஸ்டர்ஸ், அதுவே வந்துட்டு நிறைய இருந்தா எப்படி ஒர்க் ஆகும்? இந்த மாதிரி ஒன் ஆஃப்டர் தி அதர் கனெக்ட் பண்ணாங்களா, அது சீரீஸ். சிங்கிள் லூப்ல இருக்கு. ஆனா இங்க பாருங்க நிறைய லூப் இருக்கு, அது parallel கனெக்ஷன். இதுல நமக்கு மெயினா என்ன தெரியணும்னா, சீரீஸ்ல வந்துட்டு நமக்கு கரண்ட் சேமா இருக்கும், ஆனா பொட்டென்ஷியல் டிஃபரெண்டா இருக்கும். ஏதாவது ஒரு அப்ளையன்ஸ் ஒர்க் ஆகலைனாலும் மற்ற எந்த அப்ளையன்ஸுமே ஒர்க் ஆகாது. ஸோ ஜென்ரலா ஃபியூஸுக்கும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற கனெக்ஷனும் சீரீஸ் கனெக்ஷன்ல இருக்கும். இந்த நம்ம டெக்கரேட்டிவ் லைட்ஸ் எல்லாம் சீரீஸ்ல செய்வாங்க. அண்ட் தென் parallel பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ parallelல வந்துட்டு கரண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஒரு அப்ளையன்ஸ்க்குமே நமக்கு ஏத்த மாதிரி கரண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். பட் பொட்டென்ஷியல் வந்துட்டு சேமா இருக்கும். ஸோ நம்ம வீட்ல எல்லாம் வந்துட்டு parallel கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அபவுட் தி சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். ஸோ சீரீஸ்ல டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் ஆட் பண்ணா போதும். R1 plus R2 plus எவ்வளோ இருக்கோ ஆட் பண்ணா போதும். அதே parallelல நம்ம கண்டுபிடிக்கணும்னா 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு சீரீஸ்க்கும் parallelக்கும் இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிற டெரிவேஷனையும் படிச்சுக்கணும். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். நம்ம ரொம்ப நேரம் ஒரு டிவைஸ் தான் யூஸ் பண்ணா ஹீட் ஆகுது இல்லையா? வாட் இஸ் த ரீசன்? கரண்ட் வந்துட்டு அதிகமா ஃப்ளோ ஆகுது, ரொம்ப நேரம் யூஸ் பண்றோம், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஸோ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் வந்துட்டு இட்ஸ் ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட், ஹீட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த டைம், ஹீட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதை Qன்னு டினோட் பண்ணலாம், Hன்னு டினோட் பண்ணலாம். ஓகே, பவர், ரேட் ஆஃப் டூயிங் அ ஒர்க் தான் பவர். ரேட்னா என்ன? பை டைம்னு சொன்னேன். ஸோ ரேட் ஆஃப் டூயிங் அ ஒர்க் தான் பவர். ஸோ இதோட யூனிட் வந்துட்டு வாட், இல்லைன்னா வந்துட்டு ஜூல் பை செகண்ட்ஸ்னு கொடுக்கலாம். ஒர்க்குக்கு ஜூல், டைமுக்கு செகண்ட். ஸோ ஜூல் பை செகண்ட்ஸ்னு கொடுக்கலாம், இல்ல வாட்னு கொடுக்கலாம். அண்ட் தென் நமக்கு ஒர்க் எப்போதுமே எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம கிட்ட எனர்ஜி இருந்தாதான் ஒர்க் செய்ய முடியும். ஸோ பவரோட ஃபார்முலா நமக்கு E by Tன்னு எழுதலாம். அப்போ இங்கிருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட ஃபார்முலா வந்துட்டு பவர் இன்டூ டைம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இதையும் கோ த்ரூ பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஹியர் ஆர் தி அதர் ஃபார்முலா. ஸோ பவருக்கு நமக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லா ஃபார்முலாஸுமே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தென் த லாஸ்ட் டாபிக் இஸ் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். கண்டிப்பா இது வந்து ஒரு கொஸ்டின் வரும். இங்க 3 வயர்ஸ் இருக்கு, லைவ் வயர், நியூட்ரல் வயர், எர்த் வயர். லைவ் வயர் ரெட் கலர்ல இருக்கும், நியூட்ரல் வயர் பிளாக் கலர்ல இருக்கும், எர்த் வயர் கிரீன் கலர்ல இருக்கும். எர்த் வயரோட வேலை என்ன? சேஃப்டி பர்பஸ். எக்ஸஸ் கரண்ட் வந்ததுன்னா அது அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற கரண்ட் வந்துட்டு கீழே இழுத்துரும். அதுதான் எர்த் வயரோட வேலை. லைவ் வயர் என்ன பண்ணும்? மெயின்ல இருந்து நம்ம எல்லா அப்ளையன்ஸ்க்குமே கரண்ட்டை கொண்டு போகும். நியூட்ரல் வயர் என்ன பண்ணும்? எல்லா அப்ளையன்ஸ்ல இருந்து திரும்ப மெயினுக்கு வந்துட்டு கரண்ட்டை கொண்டு வரும். ஓகே, இங்க எந்த மாதிரி கனெக்ஷன் யூஸ் பண்றாங்கன்னா parallel கனெக்ஷன் யூஸ் பண்றாங்க. ஏன் parallel கனெக்ஷன் யூஸ் பண்றோம்? ஏதாவது ஒரு அப்ளையன்ஸ் ஒர்க் ஆகலைனாலும் மற்ற அப்ளையன்சஸ் ஒர்க் ஆகும். அதனாலதான் parallel கனெக்ஷன் வந்துட்டு கொடுக்குறோம். ஓகே, அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபியூஸோட வேலை என்ன? ஸோ ஒருவேளை நமக்கு எக்ஸஸ் கரண்ட் வந்ததுன்னா ஃபியூஸ் மெல்ட் ஆயிடும். ஸோ மற்ற அப்ளையன்சஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதுல இருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, ஏன் parallel கனெக்ஷன்? ஸோ ஃபியூஸோட வேலை என்ன? எர்த்திங் எதுக்காக பண்றோம்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இதை கண்டிப்பா தெளிவா வந்துட்டு படிச்சுக்கோங்க. ஒரு ஃபுல் கொஸ்டினா கேட்கலனாலும் ஒரு 2 மார்க்லயோ 4 மார்க்லயோ நமக்கு கண்டிப்பா வரும். திஸ் இஸ் அபவுட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர். ஸோ நம்ம less than 10 minutesல எலக்ட்ரிசிட்டி சாப்டர் ஒரு குவிக் ரீகேப் பார்த்துட்டோம். இதே மாதிரி நியூக்ளியர் பிசிக்ஸ் சாப்டரையும் ஒரு குவிக் ரீகேப் பார்த்துலாம். அப்போ உங்களுக்கு குவிஸ்ல வந்துட்டு கான்செப்ட்ஸையும் ரீகால் பண்ணியாச்சு, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நியூக்ளியர் பிசிக்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு? ரேடியோ ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணிட்டு இருக்கு. ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன? இப்போ அன்ஸ்டேபிளா இருக்கிற ஒரு நியூக்ளியஸ் ஸ்டேபிளா மாறணுங்கிறதுக்காக ஸ்பான்டேனியஸா வந்துட்டு ரேடியேஷன்ஸை எமிட் பண்றாங்க. அதுதான் வந்துட்டு ரேடியோ ஆக்டிவிட்டி.
It's the nuclear decay of certain elements with the emission of alpha, beta and gamma rays. So அவங்க வந்துட்டு nuclear decay வந்துட்டு செய்றாங்க by emitting alpha, beta and gamma. இதுல two types இருக்கு. Natural radioactivity, artificial radioactivity. Naturalனா spontaneously அவங்களால வந்துட்டு emit பண்ண முடியும். So யாரெல்லாம் naturally radioactive ன்னு பாத்தீங்கன்னா மெயினா atomic number greater than 82. So அவங்க ஓனாவே spontaneously emit பண்ணுவாங்க. But artificial radioactivity na man-made or induced radioactivity லைட்டரா இருக்கிற எலிமெண்ட்ஸ் கூட நம்ம வந்துட்டு இன்டியூஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ண வைப்போம். ஓகே, ஸோ ஈவன் த லைட் எலிமெண்ட்ஸ் ஆர் மேட் ரேடியோஆக்டிவ் பை induced method. ஸோ இதை மேன்மேடுன்னு சொல்லலாம், இன்டியூஸ்டுன்னு சொல்லலாம், ஆர்டிஃபிஷியல்னு சொல்லலாம். இந்த டிஃபரன்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே யூனிட்ஸ். Curie, Rutherford, Becquerel, Roentgen இது எல்லாமே யூனிட்ஸ். But SI unit வந்துட்டு Becquerel தான். The SI unit is Becquerel. So இதுவும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது radioactivity concept. நெக்ஸ்ட் நமக்கு வெளியில வர ரேடியேஷன்ஸ் யாரு? ஆல்பா, பீட்டா, காமா. ஸோ அவங்கெல்லாம் யாருன்னு பார்க்கலாம். இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ ஆல்பானா வந்துட்டு ஹீலியம் நியூக்ளியஸ், பீட்டானா எலக்ட்ரான்ஸ், காமானா வந்துட்டு they are like light rays. அப்போ ஹீலியம் நியூக்ளியஸ் அப்போ அவங்க பாசிட்டிவா இருப்பாங்க, எலக்ட்ரான் அப்போ நெகட்டிவா இருப்பாங்க, இவங்க லைட் ரேஸ் ஸோ நியூட்ரலா இருப்பாங்க. அயனைசிங் பவர் ஆல்பாக்கு அதிகமா இருக்கும். ஓகே, இங்க பீட்டாக்கு வந்துட்டு ஆல்பா விட கம்மியா இருக்கும், காமாக்கு ரொம்பவே கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் பெனிட்ரேட்டிங் பவர், எவ்வளவு தூரம் போக முடியுங்கிறது. ஆல்பா பார்ட்டிகளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும், பீட்டாக்கு ஆல்பா விட அதிகமா இருக்கும், காமாக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சா நமக்கு ஆல்பா ரேஸ் டிஃப்ளெக்ட் ஆவாங்க, பீட்டா ரேஸும் டிஃப்ளெக்ட் ஆவாங்க. பட் காமா ரேஸ்க்கு சார்ஜ் இல்லைங்கிறதுனால டிஃப்ளெக்ட் ஆக மாட்டாங்க. ஸ்பீட் நம்ம லைட்னு சொல்லிட்டோமா, அப்போ காமா ரேஸ் தான் ஃபாஸ்டா போகும், பீட்டா வந்துட்டு அதை விட கம்மியா தான் போகும், ஆல்பா ரொம்ப ஸ்லோவா போகும். கம்பேர்ட் டு பீட்டா அண்ட் காமா ஆல்பா ஸ்லோவா போகும். இந்த கம்பேரிசன்ல இருந்து கண்டிப்பா மென்டில क्वेश्चंस இருக்கு. இந்த டேபிள பாத்தீங்கனாலே உங்களால மென்டில நிறைய क्वेश्चंस ஆன்சர் பண்ண முடியும். சோ கன்ஃபியூஸ் ஆக கூடாது, எல்லாத்தையுமே தெளிவா பார்த்துட்டு வாங்க. நியூக்ளியர் ஃபிஷன். ஓகே, சோ ஒரு ஹெவி நியூக்ளியஸ் இருக்கு, சோ அது நமக்கு பிரேக் ஆகுறது தான் நியூக்ளியர் ஃபிஷன். சோ பிரேக்கிங் ஆஃப் a heavier nucleus into smaller nuclei, அது நமக்கு நியூக்ளியர் ஃபிஷன். So இதுல two types இருக்கு, controlled and uncontrolled. So controlled fission process nuclear reactorல நடக்குது, uncontrolled fission process வந்து atom bombல நடக்குது. So இந்த ரெண்டு டைப்ஸுமே நீங்க பார்த்துக்கணும். அப்பதான் நமக்கு நியூக்ளியர் ரியாக்டர்ல என்ன நடக்குது and then atom bombல என்ன நடக்குதுன்னு தெரியும். So இது ஒரு important 7 mark question, book back question. So அதை கண்டிப்பா go through பண்ணிக்கோங்க. ஃபியூஷன்னா என்ன? ரெண்டு லைட்டர் நியூக்ளியை கம்பைன் ஆகி ஒரு ஹெவியர் நியூக்ளியஸா மாறுது. Two lighter nuclei will combine to form a heavier nucleus. So இந்த ரியாக்ஷன் தான் வந்துட்டு சன்ஸ்லயும் நடக்குது, ஸ்டார்ஸ்லயும் நடக்குது. இதுல இருந்து வர எனர்ஜியை ஸ்டெல்லார் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இதை வச்சுதான் நம்ம ஹைட்ரஜன் பாம் வந்துட்டு செய்யறோம். இது நார்மலா எல்லா டெம்பரேச்சர்லயுமே நடக்காது, ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல தான் ஃபியூஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ நம்ம இங்க வந்துட்டு எர்த்லலாம் ஃபியூஷன் ப்ராசஸ் நடத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபிஷன் ப்ராசஸை வச்சுதான் வந்துட்டு நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் fission and fusion. So first up radioactivity, then alpha beta gamma na enna, alpha decay na enna velila varum, beta decay na enna velila varum, gamma decay na enna velila varum. So and the decay equations um theliva paathukonga. Adu second part. Third part fission and fusion. Fourth part வந்து uses. அக்ரிகல்ச்சர்ல எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஸோ நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்பரஸ் ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்றாங்க, அதை ட்ரீட் பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க. ஸோ இட்ஸ் யூஸ்ட் இன் த டயக்னாசிஸ் அண்ட் ஆல்சோ இன் த தெராப்பி. ஸோ எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெளிவா பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் வந்துட்டு குட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட், அயோடின் வந்துட்டு காய்டரை ட்ரீட் பண்றதுக்கு, அனீமிக்கா இருந்தீங்கன்னா அயனை வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எதுக்கு எந்த யூஸ்ங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும். அதுல இருந்து நமக்கு 1 மார்க்ஸ் வருது. ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டியில வந்துட்டு இதை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்துட்டு க்ளூஸ் வச்சு எல்லாத்தையுமே தெளிவா படிச்சுட்டு வாங்க.
and then protection எல்லாம் என்ன பண்ணணும், so lead balls இருக்கணும், gloves யூஸ் பண்ணணும், apron யூஸ் பண்ணணும். so அந்த மாதிரி questions தெளிவா பார்த்துக்கணும். so industries வந்துட்டு என்ன யூஸ், archaeological researchல வந்துட்டு to find the age of the old monuments, coins, அதுக்கெல்லாம் carbon யூஸ் பண்றாங்க. so இதெல்லாம் தான் வந்துட்டு uses. and then nuclear reactor is also an important question, so நிறைய தடவை repeat ஆயிருக்கு. so nuclear reactor எதை பேஸ் பண்ணி work ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா controlled fission process. controlled fission process. so இங்க என்ன நடக்குது, ஒரு heavy nucleus 2 இல்ல 3 வந்துட்டு நமக்கு split ஆகுது. so இங்க வந்துட்டு இந்த terms எல்லாமே important. so ஒண்ணுக்குமே ஒரு வேலை இருக்கும் இல்லையா, so அதையும் பார்த்துக்கணும். so நம்ம இங்க வந்துட்டு uranium 235ங்கிறது வந்துட்டு ஒரு fuel-ஆ ஆக்ட் ஆகுது. so fuel இருந்தாதானே நமக்கு நார்மலா வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகும். so fuel-ஆ ஆக்ட் ஆகுது. ஓகே, so மாடரேட்டர் என்ன பண்ணும்னா நமக்கு ஃபாஸ்டா வர நியூட்ரான்ஸ் எல்லாத்தையுமே ஸ்லோ டவுன் பண்ணும். கண்ட்ரோல் ராட்ஸ் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற நியூட்ரான்ஸ் எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணும். ஸோ கூலண்ட் வந்துட்டு அங்கேருந்து வர எனர்ஜி வந்துட்டு அது வழியா பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து அந்த கூலண்ட் எல்லாமே ஹீட் ஆகி அங்கேருந்து வர வேப்பரை வந்துட்டு நம்ம டர்பைனுக்கு சென்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றோம். ஸோ நியூக்ளியர் ரியாக்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்றோம். ஸோ இங்க ஃபியூவலா யுரேனியம் யூஸ் பண்றோம், மாடரேட்டரா வந்துட்டு graphite, heavy water, control rod, boron and aluminium, coolant, water, air, helium, protection wall, lead யூஸ் பண்றோம். so இந்த மாதிரி ஒவ்வொன்றுலயுமே வந்துட்டு எதை யூஸ் பண்றோங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும். so this is about the nuclear physics chapter. so இது ரெண்டுமே வந்துட்டு highest weightage chapter. so இதை வந்துட்டு தெளிவா படிக்கணும். so நான் உங்களுக்கு என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்கு அதுல வந்துட்டு மெயின் கான்செப்டை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் டீட்டெயிலாக இந்த சாப்டர் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு லைவ்லேயே இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைவ் வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த குவிஸுக்கு நீங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர்டாக வரணும். ஸோ காம்படிஷன் அதிகமாக இருந்தால் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ ஐ மீட் யூ லைவ் ஆன் 14 January 7:15 PM. ஸோ 7:15க்கு நம்ம குவிஸ் நடத்த போகிறோம். ஸோ ஷார்ட் குவிஸ் தான், 30 questions தான். நீங்கள் எல்லாம் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, so make sure you invite your friends. so உங்க ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணுங்க. so நிறைய பேர் இருந்தா நமக்கு வந்துட்டு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, so if you feel this video is useful, உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமா எல்லாத்தையுமே ரீகால் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, so I am ready. so நீங்க ரெடியா இல்லையா அப்படிங்கறது கண்டிப்பா வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ கமெண்ட்ஸ்ல எவ்வளோ பேர் வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மற்றவங்களும் ரெடி ஆயிடுவாங்க. ஓகே, காம்படிஷன் ஹெவியா இருக்க போகுது, நீங்களும் ரெடி ஆயிடலாம், மற்றவங்களும் ரெடி ஆயிடலாம். ஓகே, ஸோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஐ எம் ரெடின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதை பார்த்து தான் நானும் இன்னுமே வந்துட்டு ஃபுல் ஜோஷோட வந்துட்டு மெண்டி குவிஸ் நடத்த முடியும். ஸோ நிறைய பேர் வருவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ ஐ மீட் யூ இன் த லைவ். ஸோ டில் தென் பை பை, டேக் கேர்.